ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை துப்பு துலங்காத நிலையில் பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கொள்ளை எப்படி நடந்தது என்பது பற்றியும் தற்போது நடைபெற்று வரும் விசாரணை குறித்தும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். பொதுமக்கள் கிட்டிருந்து சேகரிக்கப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள், அதாவது 342 கோடி ரூபாய் பணத்தோட சேலத்தில் இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி சென்னைக்கு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. அதாவது அந்த சேகரிக்கப்பட்ட பணங்கள் மொத்தமே 226 பெட்டிகளில் வைத்து சேலத்தில் இருந்து 9 மணிக்கு அந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. அதாவது நம்ம அது பார்க்கும்போது எந்த பாதைகள் வழியாக அந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றது அப்படின்னு பார்க்கும்போது சேலத்தில் 9 மணிக்கு புறப்பட்ட அந்த ரயிலானது ஆத்தூர், விருதாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூரை வந்தடைந்தது அதிகாலை 4 மணிக்கு. அதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் 11 மணிக்கு அந்த ரயில் பெட்டியை பார்க்கும்போது அந்த பண பெட்டிகளில் சில பெட்டிகள் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வருது. அதாவது ஓடும் ரயிலில் இந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னா 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஓடக்கூடிய ரயிலில் இப்படி ஒரு துணிகர கொள்ளை சம்பவம் நடந்தது இந்தியாவிலேயே முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்தது. முதல்ல இந்த வழக்கை ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரிக்கிறாங்க. எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் வழக்கு ரயில்வே காவல்துறைக்கு மாற்றப்படுகிறது. அதிலையும் எந்த விதமான துப்பும் கிடைக்காத நிலையில தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க. குறிப்பா நம்ம சொல்லும்போது கொள்ளை நடந்த ரயில் பெட்டியில பல்வேறு கோணங்கள்ல ஆய்வு நடத்திட்டு வராங்க. எந்தெந்த கோணங்கள்ல அந்த ரயில் பெட்டிகள்ல ஆய்வு நடத்தப்படுகிறது அப்படிங்கறத பத்தி இப்ப நான் பார்க்கலாம். அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட ரயில் பெட்டியில சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு நடத்தியிருக்காங்க. சிபிசிஐடி ஏடிஜிபி கரண் சின்ஹா மற்றும் டிஎஸ்பிக்கள் சிவனபாண்டியன், வெங்கட்ராமன், இந்த 2 பேருமே கூட ரயில்வே அதிகாரிகள் கிட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. குறிப்பா அந்த பெட்டிக்குள்ள நடந்த ஆய்வுல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எந்தெந்த பெட்டியில இருந்தது அப்படிங்கிறத ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதாவது அந்த பெட்டியை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பணமுமே 500 ரூபாய் பழைய நோட்டுகளா இருந்திருக்கு. கொள்ளையடிக்கப்பட்ட பெட்டிகள் நம்ம பார்க்கும்போது 16 மற்றும் 20ஆம் நம்பர் கொண்ட பெட்டிகள்ல தான் இந்த கொள்ளை நடந்திருக்கு. அதாவது இந்த 2 பெட்டிகளுமே தடயவியல் சோதனைக்கு இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது அனுப்பியிருக்காங்க. அதாவது ரயில்வே அதிகாரிகள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இந்த பெட்டிகளை தடயவியல் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆய்வினுடைய அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம அதாவது இந்த ரயில்ல துளையிட்டு இருக்காங்க. அந்த துளையை பத்தி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்களோட முதற்கட்ட ஆய்வின்படி நம்ம பார்க்கும்போது இந்த ரயில்ல இந்த துளையை வெளிப்பக்கமா போட்டிருக்க முடியும், உள்ள இருந்து போட்டிருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க. அதாவது வெளிப்பக்கமா இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு துளையை போட முடியும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு துளையை சிபிசிஐடி அதிகாரிகள் ஒரு மாதிரியா ஏற்படுத்தி பார்த்திருக்காங்க. இப்படியான ஒரு துளை போடுவதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை ஆகும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கொள்ளை நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நம்ம பார்க்கும்போது அரை மணி நேரம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான். கொள்ளைக்கான முயற்சி அரை மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. அதாவது ரயில் பெட்டிக்குள்ள ஆய்வு நடத்தின மாதிரியே அந்த ரயில் பெட்டியினுடைய மேற்கூரை பகுதியிலும் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அந்த மேற்கூரை பகுதியினுடைய அமைப்பு நம்ம பார்க்கும்போது பொதுவாக 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு இரும்பு தகடனால தான் இந்த மேற்கூரையானது அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உட்புற பகுதி நம்ம பார்க்கும்போது வழக்கமாக ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு பொருத்தியிருப்பாங்க. ஆனால் கொள்ளை நடந்த இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் அதற்கு உட்புற பகுதியிலும் இரும்பு தகடு தான் பொருத்தி இருப்பாங்க. இந்த 2 தகடுக்கும் நடுவில் ஒரு கண்ணாடி கம்பளி இழை பொருத்தி இருக்காங்க. பொதுவாக நம்ம பார்க்கும்போது இதை வெல்டிங்னால உடைச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா வெல்டிங் பண்ணினா அந்த கண்ணாடி கம்பளி இழையிலிருந்து புகை வந்திருக்கும், அதனால கொள்ளை முயற்சி தெரிய வந்திருக்கும். ஆனால் இதை வெல்டிங் மூலமா பண்ணாம சாதாரணமா அந்த இரும்பு தகடுகளை உடைக்கக்கூடிய அந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டே 2க்கு 2 அடி அகலம் கொண்ட இந்த துளையை ஏற்படுத்தி அதன் மூலமா உள்ள நுழைஞ்சி கொள்ளை சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஆனால் இதுல சந்தேகப்படக்கூடிய வகையில் நம்ம பார்க்கும்போது விருதாச்சலம்ல இந்த ரயில் 1 மணி நேரம் அளவுக்கு நின்று இருக்கு. ஏற்கனவே இந்த துளை போடுவதற்கு அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல எந்த இடத்துல கொள்ளை நடந்திருக்கும் அப்படிங்கிற துப்பு இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனாலும் பல்வேறு கோணங்கள்ல சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க.